இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல கேந்திரியின் இயக்குனர் இயக்கத்தில் வெளிவந்து விமல், நட்டி, சன்சிகஸ்ரீ, பாலா மற்றும் முனிஸ்காந்த் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு புது படம் வடம். இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னா, நட்டிக்கு ஒரு பசு 2 கண்ணுக்குட்டி போடுது. அந்த கால கண்ணுக்குட்டி அதில் ஒன்றுக்கு சரியாக கண்ணு தெரியாது. இந்த கண்ணுக்குட்டியை நம்ம எங்கேயாவது விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நட்டி பிளான் பண்ணும்போது அதை விமல் தடுக்கிறாரு. கடைசியில் அந்த கண்ணுக்குட்டியை விமல் எடுத்து வளர்க்குறாரு. இந்த 2 கண்ணுக்குட்டியும் நட்டிக்கிட்டையும் விமல்கிட்டையும் இருக்கக்கூடிய 2 கால கண்ணுக்குட்டியும் ஒரு கட்டத்தில் பெருசாகி அது ஒரு ஜல்லிக்கட்டு ரூபத்தில் நிற்கும் போது அந்த ஜல்லிக்கட்டு எப்படி அது நடக்குது, நட்டிக்கும் விமலுக்கும் இடையில ஒரு சில கிராஷ் எல்லாம் போய் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த கதையில டிராவல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா விமலுடைய ஆக்டிங் ரொம்ப அருமையா, அந்த கிராமத்து வழக்கத்துப்படி அந்த கிராமத்து ஒரு பழக்க வழக்கங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஆக்டிங் மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நட்டியோட ஒரு ஆக்டிங்கும் இந்த படத்துக்கு தேவைகளை இந்த படத்துக்கு கரெக்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது போக முனிஸ்காந்த், பாலா இவங்களுடைய நடிப்புகள் எல்லாமே இந்த படத்தில் அவங்க போதுமானதாக அவங்களுக்கு என்ன கேரக்டருக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு காட்சிகள் எல்லாம் அவங்களுடைய கேரக்டரை வெளிப்படுத்தணுமோ அதையெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் போக இந்த படத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான முறையில் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது என்ன வித்தியாசமான முறை? வழக்கமாக நம்ம பார்த்துருப்போம், ஜல்லிக்கட்டு அப்படின்னா வாடிவாசலில் காலமாட்டை மூக்கணங்கரை கட் பண்ணிவிட்டு காலமாட்டை வாடிவாசல் வெளியேற்றும் போது வீரர்கள் எல்லாருமே காலமாட்டை அடக்குவாங்க. ஸோ இதுதான் நம்ம வழக்கமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு முறை. ஸோ இதை தாண்டி ஒரு வித்தியாசமான முறையில் கிரவுண்டில் 2 காலமாட்டையும் அவங்க வீரர்கள் அடக்கிற மாதிரி வாடிவாசலை தாண்டி ஒரு வித்தியாசமான முறையில் இந்த ஜல்லிக்கட்டை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜல்லிக்கட்டு முறை எப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு வித்தியாசமான முயற்சியை அவங்க இந்த படத்தினுடைய டீம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த முயற்சி பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ பர்சனல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இன்னும் இந்த முயற்சி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி டி இமான் அவங்களுடைய இசை இந்த படத்துக்கு மிக பலம் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி. அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த இசையும் இருக்கணும். இசை, பேக்ரவுண்டு, பிஜிஎம் இது எல்லாமே ஒரு செட்டப் ஒரு டீமா அமைஞ்சா மட்டும்தான் இந்த இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் சேர்க்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு வித்தியாசமான முயற்சிகளை அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறத விட அதுக்கு சப்போர்ட்டிங் இந்த டி இமானுடைய இசை தான். இந்த இசை இந்த படத்தை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கதையில டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் கண்டிப்பா ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் அங்கங்க பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா இந்த படத்துக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த கதை திரைக்கதையா வரும்போது இன்னும் கொஞ்சம் அதுல கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்ல படம். ஸோ அப்புறம் நான் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். கண்டிப்பா பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல வெளிப்படுத்துங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். நன்றி.